அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? இப்போ இயற்கை விவசாயம்னாலே ஒரு சில பேருக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் அறிஞ்சு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிட்ருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போயும் வந்து ஒரு சில பேர் வந்து இருக்காங்க, இயற்கை விவசாயம்லாம் பண்ண முடியாது, பண்ணால் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், இந்தியாவோட இதாக உற்பத்தி வந்து கம்மியாகிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு ஸ்டேட் மட்டும் ஃபுல் ஆர்கானிக்ன்ற வந்து ஒரு சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்காங்க. என்னடா ஸ்டேட் வந்து கேட்டிங்கன்னா சிக்கிம். சரிங்களா, கிட்டத்தட்ட 2003 வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லி ஆரம்பித்து 2016 மோடிஜியே வந்து ஆர்கானிக் ஸ்டேட்டுன்னு சொல்லி சர்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 13 வருஷம் கிட்டத்தட்ட ட்ரான்சிஷன் வந்து எடுத்திருக்கு. இது வந்து ஏன் வந்து அவங்க திடீர்னு மாறினாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஓவராக இந்த கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து புற்றுநோய் வரதாகவும், சாயில் வந்து டிகிரேட் ஆகுது, அதேமாதிரி என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகுது, இதெல்லாம் அவங்க வந்து அப்பயே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து மாறணும்னு சொல்லி 2003 வந்து ஸ்டெப் எடுத்து 2016 சர்டிஃபிகேட்டே வந்து வாங்கியிருக்காங்க மோடிஜியுமா. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 76,000 ஹெக்டர்ஸில் வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தை விட உடம்பு ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அது இருந்தால் தான் உங்களால் உழைச்சி நல்லா வந்து சம்பாதிக்கவும் முடியும். அதனால் இயற்கை விவசாயம் பண்ணி உங்களுக்கு தேவையான நீங்களே வந்து உற்பத்தி பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. அண்ட் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.